இந்த கிட்டனை யாரோ அபேண்டன் பண்ணிட்டாங்க. டஸ்ட்பின் கிட்ட திருச்சி சுப்பிரமணியபுரம் ஏரியாவில். அது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு, இந்த மாதிரி ஒரு கிட்டன் இந்த இடத்துல இருக்குது, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நான் ஃபீமேலாக இருக்குது, இது மேலாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஃபீமேலாக இருக்குது, அதனால் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஐயோ, ஃபீமேலாக இருந்தால் என்ன, மேலாக இருந்தால் என்னங்க, தனியாக ஏங்க விட்டுட்டு போனீங்க, பாவம் நாய் எதுவும் கிடச்சிரும்ல அப்படின்னா அவங்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்டு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ஸ்கின்னியாக ஆயிடுச்சு. எப்படி காப்பாற்றுறது எப்படின்னு தெரியல பாவம். அது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பல்லெல்லாம் இறுக்கி கடிச்சிட்டு வாயே திறக்க மாட்டேங்குது. வாயில் லைட்டாக தடவி விட்டால் ஃபுட்டை லேசாக லிக் பண்ணுது. பால்லாம் குடிக்க மாட்டேங்குது, சிரிஞ்சில் கொடுத்தாலும் குடிக்கல, எல்லாமே வெளியிலே துப்புது. பாவம். இது இருக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்காக அவங்கள வந்து பாராட்டுறதா, இல்லை ஃபீமேலுங்க இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபீமேலாக இருந்தானா மேலாக இருந்தானா, மனுஷன்னு நாம் வந்து இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, உயிராக பார்க்குறது இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் என் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், பேஜை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணுற உங்களை ஒருத்தரை என்னால் மாற்ற முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாய் ஒரு வேளை கடிச்சிருந்தா என்ன பண்ணுறது? நல்ல வேளை நாங்கள் எடுத்துட்டோம். அது வந்த உடனே அதை ஃபைட்டர் அடாப்ட் பண்ணிக்கிட்டான். பாப்பாவை அவன் பார்த்துக்கிறானா, இன்னும் வாலாட்டிட்டு படுத்துக்கூட போய் அதுவும் உட்காந்துக்குது. பாப்பா நீ வச்சுக்கிறியா? பாப்பா பார்த்துக்கிறீங்களா? உன்னையே பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணுமே, நீ என்ன பாப்பா பார்த்துக்கிற? உன் பால் ஊச்சலா என்ன வாலாடுது? பிள்ளை பாப்பா பார்த்துக்குவானா? பிள்ளைக்கு தெரியுமா? சாமி, பாப்பா பத்திரமா பார்த்துக்கடி. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை.